திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் கூட்டத்தில் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், வணக்கம். அங்குள்ள கள நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சலோமி. திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஏஐடியூசி, அதாவது காங்கிரஸ் ஏஐடியூசி சங்கத்தின் 252வது மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் ஜெகநாதன் அணியின் சார்பாக திண்டுக்கல் மண்டல தலைவர் எஸ் மணிகண்டன் மற்றும் மண்டல செயலாளராக உள்ள ஆதிமூலம் ஆகியோர் தலைமையில் அந்த தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்னாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையிலான கருப்பையா, சிதம்பரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே ஜெகநாதன் தரப்பினர் பதிவு செய்து வைத்திருந்த மண்டபத்தில் தங்களது கூட்டத்தை துவங்கியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு தரப்பில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாக மாறுகிறது. இரு தரப்பினரும் இரண்டு தரப்பு பேனர்களையும் கிழிக்கப்பட்டது. முன்னாள் மாநில செயலாளர் பன்னீர்செல்வம் கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். மேலும் வெளியேற்றப்படும் பொழுது வெளியேறு என ஒழிக இரு தரப்பினரும் கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் பேச்சுவார்த்தை உடன்பாடு இல்லாமல் இரு தரப்பினரும் தொடர்ந்து வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். மேலும் பெண் உறுப்பினர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் பன்னீர்செல்வத்தை வெளியேற்றிவிட்டு மற்றொரு தரப்பினர் ஜெகநாதனை அழைத்து வந்தனர். மேலும் இரு பேனர்களும் கிழிக்கப்பட்டால் இப்பகுதியில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து மாநில தலைவர் ஜெகநாதன் தலைமையில் தற்பொழுது அவரது ஆதரவாளருடன் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய தலைமையில் போலீசார் குடிக்கப்பட்டுள்ளது. சலோமி.